புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜாதி சமயம் பார்க்கல, வேறுபாடு பார்க்கல, அதே போன்று மத ரீதியான அரசியல் பண்ணல. இதெல்லாம் அண்ணாமலை ஒத்துக்கிறாரா? இதெல்லாம் இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் காலையிலிருந்து என்னுடைய அலைபேசிக்கு அழைத்து பேசினார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. அற்புதமான ஒப்பீடு. அதாவது மோடி அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜி ஐயா அவர்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அதை கரெக்டா சொல்லியிருக்கீங்க. பிரிவினை நாடும் சமநிலையில் இணைவோம் என்ற அந்த கருத்து இன்றைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு பிஜேபி கொள்கை இருக்கு. இன்னைக்கு மதத்தால பிரிவினை பண்றது தானே அவங்களுடைய வேலையாவே இருக்கு. இன்னைக்கு கிணத்து தவளைய போல தமிழ்நாட்டுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாம் மதத்துக்கு எதிரி, பாரதிய ஜனதா கட்சி இந்த மதத்துக்கு எதிரி. போப் பிரதமர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு நட்பு 45 நிமிடம் 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசுறாங்க. எங்கேயுமே யாருமே நம்ம கிரிட்டிசிசம் பண்றதுனால வாக்கு அரசியலுக்காக தமிழகத்துல சில பேர் சொல்றாங்க. அது மக்களும் கூடிய விரைவில் புரிஞ்சுக்குவாங்கன்னா. இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் காலையிலிருந்து என்னுடைய அலைபேசிக்கு அழைத்து பேசினார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. அற்புதமான ஒப்பீடு. அதாவது மோடி அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜி ஐயா அவர்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அதை கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அதனால எல்லோருமே ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லைங்கண்ணா. நாம் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கிறவங்க சொல்றாங்க. அதனால எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியம் இல்லைங்கண்ணா. சில பேர் அதை ஏற்றுக்காம இருப்பாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, விருப்பம். ஏன்னா எம்ஜிஆர் ஐயை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஒரு சொத்தாக, இந்தியாவுடைய சொத்தா பார்க்கறதுனாலதான் பாரத் ரத்னா விருது கொடுத்திருக்கு. பாரதத்தின் ரத்னா, அதிமுகவினுடைய ரத்னா கிடையாதுங்கண்ணா. பாரத ரத்னா, இந்த பாரதத்தினுடைய ரத்னா. அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவரை பற்றி பெருமையாக பேசுவதற்கு உரிமை இருப்பதாக நான் கருதுகின்றேனுங்கன்னா. இன்னைக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய வாழ்க்கை, இலங்கை, கேண்டி, அங்கெல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியுங்கண்ணா, எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை. அங்க இருக்கக்கூடிய மக்கள், மலையக தமிழர்கள், நாமளாக இருக்கக்கூடிய தமிழர்கள், அங்கிருந்து ஒரு மனிதன் இன்னைக்கு நாம எல்லாம் பெரிய குடும்பத்துல பிறந்திருக்கோம், சின்ன குடும்பத்துல பிறந்திருக்கோம், அரசியல் பண்றோம், அதை விடுங்கண்ணா. அது போன்ற ஒரு சூழ்நிலையில பிறந்து அரசியலுக்கு என்னை பொறுத்தவரை எம்ஜிஆர் ஐயா வந்திருக்கிறாங்க, நரேந்திர மோடி ஐயா வந்திருக்கிறாங்க. மோடி ஐயாவுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு. அவங்க அம்மாவும் 10 பாத்திரம் கழுவுனாங்க. 5 வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவித்தான் மோடி ஐயா மேல வந்தாங்க. அது ஒரு ஒப்பீடு. இரண்டாவதுங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை ஒரு சினிமா துறையினுடைய புகழினுடைய உச்சத்திலிருந்து மக்கள் துறைக்கு வர்றாங்க. நிறைய நம்ம பேசிட்டே போலாங்க, ஒரு புத்தகமே எழுதலாம். அதன் பிறகு முழுவதும் தன்னுடைய கடைசி வாழ்நாள் வரை ஒரு காணி நிலங்கூட அவர் வாங்கல. பாருங்க எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. வரும்போதே உச்சம். அதன் பிறகு சொந்தமாக ஒரு சொத்து கூட வாங்கிக்கல. அவருடைய பணத்தை மட்டும்தான் ஒரு இதுலயும் செலவு பண்ணிட்டு போறார். மோடி ஐயா அதேதான். குஜராத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருந்துச்சோ மொத்தமா அங்க இருக்கக்கூடிய போலீஸ்க்கு கொடுத்துட்டு இங்க வந்துட்டாங்க. இங்கேயும் கூட அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு லேண்டோ, தனிப்பட்ட முறையில ஒரு சொத்தோ கிடையாது. அதனால ஒப்பீடு சொல்லிட்டே போலாம். அரசியல்ல குற்றம் சாட்டுவதற்காக சொல்றாங்க, அவங்க கருத்து தான், நான் விமர்சிக்க விரும்பலைங்க. ஆனா அதே நேரத்துல முக்கியமான அதிமுக தலைவர்கள் அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு நல்ல ஒப்பீடுங்க, கரெக்டா சொல்லியிருக்கிறீங்க. பாரத் ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு 100 ரூபாய் கமமரேட்டிவ் காயின் விட்டது யாருங்கன்னா, நரேந்திர மோடி ஐயா. அதே போல நம்முடைய சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல அவர்களுக்கு அனுமதி கொடுத்து நம்முடைய ரயில்வே அமைச்சரகம் ஆளுயர எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு ஆளுயர ஸ்டாச்சு வச்சு கௌரவப்படுத்தினது யாருங்க. நம்ம நிறைய சொல்லிட்டே போலாங்கன்னா. அதனால அரசியலுக்குள்ள போக விரும்பல. நான் சொல்வது ஒரு புகழாரம் சூட்டி இருக்கின்றோம். அதை மோடி ஐயாவோட கம்பேர் பண்றோம். அதனாலதான் மோடி ஐயாவுக்கு குவைத்துல ஹையஸ்ட் ஆனர் கொடுக்குறாங்க. குவைத்துல எந்த ரிலிஜன் இருக்காங்கன்னா, எந்த ஹிந்து 100% இருக்கக்கூடிய குவைத் நாட்டுல பிரதமர் மோடி அவர்களுக்கு புகழாரம் கொடுக்கல. நான் ஹிந்துஸ் இருக்கிற நாட்டுல ஹையஸ்ட் ஆனர் கொடுக்குறாங்க. எல்லா முஸ்லீம் கண்ட்ரியில, ஹையஸ்ட் முஸ்லீம் கண்ட்ரியில மோடி ஐயா ஆனர் கொடுக்குறாங்க. சோ உலகத்துல இருக்கக்கூடிய அண்ணா, இன்னைக்கு நாம சொல்றோங்கண்ணா, நாங்க இஸ்லாமிய காவலர்னு சொல்லலாம். இஸ்லாமியர்களுடைய காவலர்களாக இருப்பது சவுதி அரேபியா, ஒரு காலத்துல டர்க்கி. ஏன்னா மெக்கா மெதினா யாரு கண்ட்ரோல் கையில இருக்கோ அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணாங்க, அவங்க தான் கஸ்டோடியன்ஸ். சவுதி அரேபியானுடைய ராஜா மோடி அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வாங்குன்னு சொல்றாங்க. அதனால இங்க இஸ்லாமியருடைய தலைவர்கள் சில பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது இஃப்தார் விருதுக்கு போயிட்டு ஒரு தொப்பியை போட்டுட்டு அவங்களுடைய குல்லாவை போட்டுட்டு நான் இஸ்லாமியர் காவலர், நான் இஸ்லாமியருடைய காவலராக ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஓஐசி, சவுதி அரேபியா கஸ்டோடியன்ஸ் ஆஃப் மெக்கா அண்ட் மெதினா, அவர்கள் எல்லோருமே மோடி அவர்களை உலகத் தலைவராக சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கும் பொழுது, இன்னைக்கு கிணத்து தவளைய போல தமிழ்நாட்டுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாம் மதத்துக்கு எதிரி, பாரதிய ஜனதா கட்சி இந்த மதத்துக்கு எதிரி. போப்புங்க.
பிரதமர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு நட்பு 45 நிமிடம் 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசுறாங்க. எங்கேயுமே யாருமே நம்ம கிரிட்டிசிசம் பண்றதுனால வாக்கு அரசியலுக்காக தமிழகத்துல சில பேர் சொல்றாங்க. அது மக்களும் கூடிய விரைவில் புரிஞ்சுக்குவாங்கன்னா அதற்கு மேல நான் என்ன கருத்து சொல்றது? இல்லை என்ன பொறுத்த இருக்கு சொல்லுங்க. தலைவரை பொறுத்தவரையில், புரட்சி தலைவரை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வந்து புரட்சி தலைவரை பொறுத்தவரையில் அவரோடு யாருமே ஒப்பிட முடியாது. ஒப்பிட முடியாத அளவிற்கு ஒரு மாபெரும் தலைவர் என்று சொன்னால், வரலாற்றிலே முத்திரை பதிக்கக்கூடிய தலைவர் சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஜாதி சமயம் பார்க்கல, வேறுபாடு பார்க்கல, அதே போன்று மத ரீதியான அரசியல் பண்ணல. இதெல்லாம் வந்து அண்ணாமலை வந்து ஒத்துக்கிறாரா? இதெல்லாம் வந்து தலைவரை பொறுத்தவரை விவசாயிகளாக இருந்தாலும், தொழிலாளர் இருந்தாலும், நெசவாளர் இருந்தாலும், மீனவர்களாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி, ஜெயின மதத்தை சார்ந்தவர்களாகவும் சரி, அதே போன்று சிறுபான்மை மக்கள் நிறைய பேர் வாழுகின்ற தமிழ்நாட்டிலே எல்லோருமே போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படி வந்து மோடியை பாராட்டுறாங்களா? சொல்லுங்க. சரி, எங்களுடைய திட்டங்கள் புரட்சி தலைவர் காலத்தில் எவ்வளவோ திட்டங்கள் வந்து கொண்டாந்தாங்க. அன்றைக்கு குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒரு சமூக நீதி என்ற அடிப்படையில் 50% இடஒதுக்கீடு அன்னைக்கு கொண்டு வந்தது யார்? அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அன்னைக்கு கொண்டு வந்தார். அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து 20-30 திரு கருணாநிதி பிரிச்சார். வந்து 50 தான் பிரிச்சாரு. கருணாநிதி ஒன்றும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கும் மிகவும் பின்தங்கிய மக்களுக்கும் எதுவும் செய்யல. தலைவர் கொண்டு வந்த 50 தான் 30-20 ஆக்கினார். அதுக்கும் ஒரு ஆபத்து வந்தது, 69% இடஒதுக்கீடு. அதுக்கு வந்து முழுமையாக வந்து பாதுகாப்பு கொடுத்து சட்டத்தை திருத்தி 9வது அட்டவணையில் சேர்த்து இன்னைக்கு 69% இடஒதுக்கீடு. பழங்குடியினர், ஆதிதிராவிடர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், அதே போன்று மிகவும் பின்தங்கியவர்கள், இவரெல்லாம் 69% இடஒதுக்கீடு அனுபவிக்கிறோம்னு சொன்னால் திமுக காரணமா இல்லை மோடி காரணமா? அதிமுக தான் காரணம், அம்மா தான் காரணம். இப்படி ஒவ்வொன்றும் நாங்கள் எடுத்து சொல்ல முடியும். அதனால் ஜாதி மத இனத்தை எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற சமத்துவம் பார்க்கின்ற ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதனால்தான் தலைவரே சொன்னார், பிரிவினை நாடும் சமநிலையில் இணைவோம் என்ற அந்த கருத்து. இன்றைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பிஜேபியுடைய கொள்கை இருக்கு. இன்னைக்கு மதத்தால் பிரிவினை பண்ணுறது தானே அவங்களுடைய வேலையாகவே இருக்கு. சமநிலை எங்கே இருக்கு? இன்னைக்கு வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில்ன்ற மாதிரி சிறுபான்மையின மக்கள் ஒரு கண்ணிலையும் மற்றவர்கள் ஒரு கண்ணில்ன்ற மாதிரி தானே இருக்கு. அதில் இதை எந்த நிலையிலையும் வந்து அவரோட ஒப்பிடவே முடியாது. மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம், மடு எங்க மலை எங்க, மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசமாகத்தான் மோடி எம்ஜிஆர் பார்க்க முடியும்.